வாங்க மொபைல் உலகத்துக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரு கதை மூலமா பார்க்கலாம். நாம சந்திக்க போறது அருணை, ஒரு புத்திசாலி பையன். ஆனா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அவனோட உலகம் ரெண்டா இருந்துச்சு. ஒன்னு அவன் போனுக்குள்ள, இன்னொன்னு வெளியே இருக்கிற நிஜ உலகம். காலையில கண்டு முழிச்சதும் அவன் முதல்ல தேடுறது அவனோட மொபைல் தான். சாப்பிடும்போது கூட கண்ணு மொத்தம் ஸ்கிரீன்ல தான் இருக்கும். ஏன் படிக்கிறப்ப கூட அவனோட கவனம் மொபைல்ல தான். அவங்க அம்மா வெளியே போய் விளையாடுப்பான்னு சொன்னா கூட அவங்க காதுல வாங்கிக்கவே இல்ல. அப்போதான் ஸ்கூல்ல டீச்சர் ஒரு விளையாட்டு போட்டி பத்தி முக்கியமான அறிவிப்பு செஞ்சாங்க. இதை கேட்ட உடனே அருணுக்கு பயம் வந்துடுச்சு. ஆனா ஒரு விளையாட்டு போட்டிக்கு அவன் ஏன் இவ்வளோ பயப்படணும்? உண்மை என்னன்னா அவனுக்கு சரியா ஓடவோ விளையாடவோ கூட தெரியாது. போட்டி நாள் அன்னைக்கே 2 நிமிஷத்துல ஓடி டயர்டாயி கீழே விழுந்துட்டான். எல்லாரும் சிரிக்க அருணுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரி அவன் மனசுக்குள்ள ஒரே கேள்விதான், நான் ஏன் இப்படி ஆன? அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது, இதுக்கெல்லாம் காரணம் அவன் அதிகமா மொபைல் யூஸ் பண்ணதுதான். உடனே தன்னை மாத்திக்க முடிவு செஞ்சான். அதுக்கு ஒரு 3 ஸ்டெப் பிளான் போட்டான். முதல்ல கஷ்டமா இருந்துச்சு, ஆனா போக போக அவன் உடம்பும் மனசும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூல்ல மறுபடியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டி அறிவிச்சாங்க. இந்த தடவை அருண் சும்மா கலந்துக்கல, 2வது பரிசையும் ஜெயிச்சான். அவனோட உண்மையான வெற்றி அவங்க அம்மாவோட முகத்துல தெரிஞ்ச அந்த பெருமைதான். அருணோட கதை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக் கொடுக்குது. மொபைல் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். நண்பர்கள், விளையாட்டு, ஆரோக்கியம், இதுதான் நிஜ வாழ்க்கை, இதுதான் முக்கியம். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? மொபைலை கையில எடுக்க போறீங்களா இல்ல வாழ்க்கைய வாழ போறீங்களா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது ஏதோ கணக்கு வழக்கோ இல்ல டேட்டாவோ கிடையாது. இது இது ஒரு அம்மாவோட மனசுல இருந்து வர்ற ஒரு கதை. என் பையன் அருணு பத்தின கதை. ஒரு சின்ன மொபைல் ஃபோன் எப்படி அவன் வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிச்சு, அதிலிருந்து நாங்க எப்படி போராடி வெளியே வந்தோம்னு சொல்ற ஒரு பயணம்தான் இது. இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்லயும் இப்படி நடக்குதா? உங்க பையனோ பொண்ணோ சாப்பிடும்போது கூட போனை நொண்டிக்கிட்டு இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போறதை விட வீட்ல உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுலயா அதிக நேரம் செலவு பண்றாங்க? உங்களுக்கு இது சரின்னு பட்டுச்சுன்னா இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கானதுதான். என் பையன் அருண் 12 வயசாகுது. அவனோட சிரிப்பு, அவனோட சேட்டை, அவனோட புத்திசாலித்தனம் இதெல்லாம் தான் ஏன் உலகம். ஆனா நான் ஆசையா பார்த்து பார்த்து கட்டின அந்த உலகத்தை ஒரு சின்ன ஸ்கிரீன் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு நாளும் காலையில அவ கண்ணு முழிக்கிறதே அந்த போனுக்காக தான். எழுந்ததும் ஒரு உற்சாகமோ ஒரு புத்துணர்ச்சியோ முகத்துல இருக்காது. ஒரு மாதிரி பதட்டத்தோட அவன் கைய முதல்ல தேடுறது அந்த தலையணி பக்கத்துல இருக்கிற போனைத்தான். நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற அந்த டைம் இருக்குல்ல, ஒரு காலத்துல அதுல எவ்ளோ சிரிப்பு, எவ்ளோ பேச்சு இருக்கும். ஆனா இப்போ ஒரு அமைதி. அவன் கண்ணு நான் பார்த்து பார்த்து பரிமாற சாப்பாட்டுல இல்ல, அந்த போனோட வெளிச்சத்துல தான் இருந்துச்சு. ஒரு டைம்ல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வர்ற பையன் அவன். ஆனா இப்போ ஹோம்ஒர்க் பண்ண கூட அழுத்துக்கிட்டான். அவனோட புக்ஸ் எல்லாம் ஒரு ஓரமா தூசி படிஞ்சு கிடக்க, அவனோட மொத்த உலகமும் அந்த ஆரஞ்சு ஸ்கிரீனுக்குள்ள சுருங்கி போச்சு. நான் எவ்ளோ கெஞ்சிருப்பேன் தெரியுமா? அருண், கண்ணா, ப்ளீஸ்டா கொஞ்சம் வெளியே போய் விளையாட, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை மிஸ் பண்றாங்க பாரு. ஆனா என் குரல் அவன் காதுல விழவே இல்ல. அந்த வீடியோ கேமோட சத்தம் மட்டும்தான் அவனுக்கு கேட்டுச்சு. சரி, இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாது, எல்லாம் கைமீறி போயிடுச்சேன்னு நான் நினைச்ச ஒரு சமயத்துலதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் அவனுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துச்சு. ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டேன்னு அனௌன்ஸ் பண்ணதும் மத்த குழந்தைங்க எல்லாம் ஒரே கொண்டாட்டம். ஆனா என் அருண் முகத்துல நான் பார்த்தது பயம். அவன் கண்ணு ரெண்டும் அம்மா என்னால முடியாதுன்னு என்கிட்ட கெஞ்சுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்போர்ட்ஸ் டே என்னால என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நாள் அது. மத்த குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா என் அருண் அவனால 2 அடி கூட எடுத்து வைக்க முடியல. அப்படியே திணறுனான். அவன் தடுமாறி கீழே விழுந்தப்போ சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சிரிச்ச அந்த சத்தம் இன்னைக்கும் என் நெஞ்சில ஈட்டி மாதிரி குத்துது. அந்த வலி, அந்த அவமானம், அதுதான் எங்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இருட்டா இருந்த ஒரு குகைக்குள்ள கடைசியில ஒரு வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி ஒரு புது ஆரம்பத்துக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அன்னிக்கு ராத்திரி அவன் என் மடியில படுத்துக்கிட்டு அழுதான். அவன் திரும்ப திரும்ப கேட்ட ஒரே கேள்வி, அம்மா நான் ஏன் இப்படி ஆனேன்? அந்த ஒரு கேள்வியில தான் அவனோட வலி, அவனோட வருத்தம், அவனோட மாற்றம் எல்லாமே பிறந்துச்சு. அன்னைக்கு நாங்க ஒரு குடும்பமா உட்கார்ந்து பேசினோம், ஒரு சபதம் எடுத்தோம். இங்க நீங்க பாக்குற இந்த சிம்பிளான ரூல்ஸ் தான் எங்க வாழ்க்கைய மாத்தின மேஜிக். இது அருணுக்கு மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்கும் தான். சொல்லப்போனா ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அது ஒரு பெரிய போராட்டம். ஆனா போக போக அவனோட முகத்துல ஒரு புது பிரகாசம் தெரிய ஆரம்பிச்சது. அவனோட சிரிப்புல ஒரு நிஜமான சந்தோஷம் தெரிஞ்சது. அவன் தொலைச்ச அந்த குழந்தை பருவம் மெதுவா அவன்கிட்ட திரும்ப வந்துட்டு இருந்துச்சு.
சில மாசங்கள் போச்சு. மறுபடியும் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே. இந்த தடவை அருண் முகத்துல பயம் இல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம். அவன் ஜெயிச்சானா? ஆமாங்க, ஜெயிச்சான். 2வது இடம். எந்த இடத்துல எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்களோ அதே இடத்துல அவன் ஒரு ஹீரோ மாதிரி நின்னான். ஏன் பையன், ஏன் அருண் ஒரு வின்னர். அந்த மேடையில அவன் மெடலோட நின்னப்போ நானும் அழுதேன். ஆனா இந்த தடவை அது ஆனந்த கண்ணீர். நான் அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சப்போ அவன் காதுல சொன்னேன், நீதாண்டா என் உண்மையான சாம்பியன். அருணோட கதை வெறும் ஒரு பையனோட கதை மட்டும் இல்ல, இது நம்ம எல்லாருக்குமான ஒரு பாடம். இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம குழந்தைங்க தொலைஞ்சு போகாம இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? நான் கத்துக்கிட்ட பாடம் இதுதான். டெக்னாலஜிங்கிறது ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனா ரொம்ப மோசமான எஜமான். நம்ம குழந்தைங்க கையில நாம கொடுக்கறது ஒரு கருவியா இருக்கணும். அவங்க வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ற ஒரு சக்தியா மாறிடக்கூடாது. சோ கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். உங்க குழந்தைங்க கையில இருக்கிற அந்த போனை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க கைய பிடிச்சு வெளியே கூட்டிட்டு போங்களேன். இந்த நிஜ உலகத்தோட அழகு என்னன்னு அவங்களுக்கு காட்டுங்க. வாழ்க்கைங்கிறது அந்த ஸ்கிரீன்ல இல்ல, அது நம்மள சுத்தி தான் இருக்கு. அதை நாம தான் உணரணும், உணர்த்தணும்.